கம்மிருங்க. கையை உடச்சு பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா கையை உடச்சதை? போலீஸ் கையை உடச்சதை நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி சொல்கிறீங்க? எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். போலீஸ் கையை உடச்சதை நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கலாம் பேசுகிறேன். தனிப்பட்ட ரொம்ப ஒரு எல்லையை தாண்டி போகிறதுன்றது தான் அந்த அவதூறு வார்த்தைகள்ன்றதுலாம் வந்து ஒரு எல்லையை தாண்டி போகிறதுன்றது இதுதான். அவதூறு வார்த்தை கூட ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டி நீங்கள் டிஎன்ஏ போகிறீங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும்போது உயிருக்கு போராடும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எள்ளி நகையாற வார்த்தை தான். நீங்கள் என்ன பெரிய அரிய கண்டுபிடிப்பு நான் கேட்குறேன். உதயநிதி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேசியிருக்கிறாரு, அதை விட உச்சகட்டமாக வந்து முதலமைச்சர் கலைஞருடைய டிஎன்ஏவே அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்படிப்பட்ட காலத்தில் தான் நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் அப்படி எடுத்திருந்தாலும் கூட பேசலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை திமுக இப்படி சாடி இருக்கிறாரு, இப்படி சாடினதுனால இவங்க வழக்குனாரு. இப்போ நான் கேட்குறேன், வந்து பல இத்தனை விமர்சனங்கள் எல்லாம் அவர் கடுமையாக வச்சிருக்கிறாரு அப்படின்றப்போ இந்த விமர்சனத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்து தான் சரியான வாய்ப்பை தேடி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை தேர்தல் நேரத்தில் இப்போ கை வைக்க வேணான்னு கூட நினச்சிருக்கலாம். சவுக்கு சங்கர் அப்படியே ஒரு காணொலி அப்படி வெளியிட்டிருந்தால் கூட சரிங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி அதை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு வந்து அதிகாரம் வந்து அது வந்து ஃபெலிக்ஸுக்கு இருக்குது. அதை ஃபெலிக்ஸ் செய்ய தவறிட்டார். செஞ்சு இருக்கணும். ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ணிடுறேன். முதல்ல சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணது வந்து நம்ம கொண்டாடவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. ஆனால் ஃபெலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைது செய்யப்படுறது நான் வருத்தப்படுறேன். ஏன்னா பத்திரிகையாளர்களுக்காக இல்லை, ஒரு ஊடக தர்மத்தை நீங்கள் வந்து பாதுகாக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் எங்களையும் எங்கள் முகத்தில் நீங்கள் கரியை பூசிட்டீங்கல்ல. ஏன்னா இப்போ இங்கே யார் பாஸ்ன்றது அங்கே ஒரு கேள்விக்குரியார். இப்போ சவுக்கு சங்கர் பாஸா வந்து இந்த 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 இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ன்ற மாதிரி. ஏன்னா முதல் வந்து ஒரு நேர்காணல் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா தோழர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதை நிறுத்தணும். நமக்கு ஊடக பொறுப்பு துறப்பு தான். ஆனால் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து சில வார்த்தைகள் பேசுகிறீங்களோ அதை கவனமாக நீங்கள் பார்த்துருக்கணும். உங்களுக்கும் பொறுப்பு வந்துடுது. பொறுப்பு துறப்புனா நீங்கள் கேள்வி கேட்டு அமைதியாக இருக்கணும். ஆனால் நீங்கள் ஆமோதிக்கிறீங்க. அவர் சொல்கிறது ஆமாம் ஆமாம். ஒருவேளை ஃபெலிக்ஸ் வந்து நேரடியாக வருத்தம் தெரிவிச்சிருந்தாலோ ஒரு அறிக்கையின் மூலம் வருத்தம் தெரிவிச்சோன்னா கைது நடவடிக்கை வந்து தவிர்க்கப்பட்டு இருக்கும் தான் என்னுடைய வார்த்தை. ஏன்னா முதலமைச்சர் வந்து அந்த அளவுக்குலாம் வன்மமான உள்ள ஒரு மனிதரை நான் பார்க்குறேன். அப்படின்னா சார் ஒரே ஒரு விஷயம் சவுக்கு சொன்னது, நீங்கள் முதலமைச்சரை கையாளாகாத முதலமைச்சர் சொல்லிட்டீங்க, பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் ஒரு விமர்சனமாக கூட எடுத்துக்கலாம் சார். ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஒரு முதலமைச்சரை விமர்சனம் பண்ணார், அது கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சார் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய டிஎன்ஏவே உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கூட கிடையாது, 10% கூட இல்லைன்னு சொன்னீங்க. இதுவும் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணணும். இதை கடந்து ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆக போகுது. அதனைத் தொடர்ந்து ஃபெலிக்ஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக அவர் பேசிய அதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. பெண் காவலர்கள் குறித்தான ஒரு விஷயத்தை ரொம்ப இழிவாக பேசியிருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் முதற்கட்டமாக அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது. கோயம்புத்தூர்லேருந்து போய் தான் தேனியில் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. வரும்பொழுதே அவருடைய வாகனமும் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. இந்த விஷயத்தோடு ஒட்டி பிறகு மறுநாள் காலையில் கஞ்சா வழக்கும் அவர் மேலே பதியப்படுது. சவுக்கு சங்கர் மேலே முதற்கட்டமாக அவர் கைது செய்யப்பட்ட பொழுது இல்லாத அந்த எதிர்ப்பு, அந்த கண்டனங்கள் எல்லாமே வந்து இந்த கஞ்சா வழக்கு போடும் பொழுது இது வந்து திட்டமிட்டு செய்கிறாங்க, காவல்துறையினுடைய திட்டமிட்ட செயல் அப்படின்னு சொல்லி விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. எதிர்கட்சிகள்லாம் ஒரு சில கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. முதற்கட்டமாக அவருடைய கைதை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து இது மாதிரியான வழக்குகள் மாறி மாறி அவருக்கு போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 வழக்குகளுக்கு மேலே அவர் மேலே பதியப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? சவுக்கு சங்கர் வந்து இந்த போலீஸ் உயரதிகாரியை வந்து அவதூறாக பேசுனது, பெண் காவல் உதவி ஆய்வாளர்கள் அவதூறாக பேசுனது, தேர்ட் ஜெண்டரை வந்து டிஃபேம் பண்ணி பேசுனது, இது எல்லாமே வந்து நம்ம வந்து நேரடியாக பார்த்தோம். இது வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குற்றங்களை வந்து காணொலி மூலமாக பார்த்த அத்தனை பேருமே இது வந்து பார்த்திங்கன்னா கண்டித்தாங்க. கண்டிக்கிறதுனா மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க.
காவல்துறை நடவடிக்கை எடுத்து வந்து கூட வெளிப்படையாக ஆதரிக்க கூட இல்லை. அதாவது என்ன வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரிக்கலனால் கூட இது தவறுன்றதை வந்து உணர்ந்தாங்க எல்லாருமே. இந்த காணொளி பார்க்குற அத்தனை பேருமே உணர்வாங்க. எல்லாருமே 2 பேரை தவிர்த்துட்டு, சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் 2 பேரை தவிர்த்துட்டோன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இவ்வளோ ஆவேசமாக இவ்வளோ கோபமாக இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்றது எல்லாருமே உணர்ந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட இந்த பார்வையாளர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வந்து இந்த கைது நடவடிக்கைக்கு வந்து ஒரு ஆதரவு இருந்தது உண்மை. சவுக்கு சங்கர் வந்து இந்த நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் கைது பண்ணும்போது அதன் பிறகு தான் வந்து இங்கே வந்து காட்சிகள் மாறுது. அவரை வந்து தேடி பிடிக்கும்போது வந்து கஞ்சா இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பரவலான பேச்சு. இது ஒரு பொய் வழக்கு, கஞ்சா வழக்குனால. ஏன்னா கடந்த கால அரசியலையும் ஒட்டி பார்க்குறாங்க. கடந்த காலத்தில் கேட்டால் ஒரு ஆளும் அரசு ஒரு பொய் வழக்கு போடணும்னா இதெல்லாம் வச்சு போடும், அல்லது காவல்துறை வந்து ஒருத்தர் மேலே பொய் வழக்கு போடணும்னா இந்த மாதிரியான வழக்குகள் வந்து குண்டர் சட்டத்துக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கஞ்சா வழக்கு பழைய குண்டர் சட்டம்ன்ற அந்த அளவுக்கு போனால் கூட குண்டர் சட்டம் கூட நிற்குமான்றது விஷயம் நிறைய. ஏன்னா குண்டர் சட்டத்தில் உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டிஸ். அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருக்கு வந்து பொருந்துமான்றது தெரியாது யாருக்கு, சவுக்கு சங்கர். ஆனால் நீண்ட காலம், அதாவது இந்த அவதூறு வழக்குன்றது வந்து நான் உங்களை பேசணும் நீங்கள் என்ன பேசினாலும் சரி, அல்லது உயர் அதிகாரி பேசினாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் வந்து அவதூறாக பேசுறதுன்றது பார்த்தீங்கன்னா பெரிய கடுமையான குற்றம் இல்லை, அல்லது கடுமையான தண்டனை கிடையாது. ஒரு குறுகிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை முடிக்கப்பட்டால் கூட வந்து குறுகிய கால வந்து ஒரு தண்டனையை தான் வழங்க, சிறை தண்டனை வழங்கப்பட்டால் அல்லது பெனால்ட்டி அல்லது கட்டணம் அபராதம் விதிக்கப்படும். இப்படி தான் போயிடுமே தவிர பெரிய அளவில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ கணக்குலேயோ ஒரு 6 மாதம் மாத கணக்கில் அந்த சிறையில் வைக்க முடியாது. ஏன்னா ஜெயில் ஒன்று தான், பெயில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் மூவ் பண்ணுவாங்க, கீழமை நீதிமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை அடைஞ்சிடுவாங்க இந்த அவதூறு வழக்கில். ஆனால் கஞ்சா வழக்குன்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்படுது. அதில் வந்து வழக்கு கைது செய்யப்பட்டால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குண்டர் சட்டத்துக்கு பரிந்துரை செய்யலாம், பரிந்துரை தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் அது டிக்ளேர் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அது மாவட்ட ஆட்சியர் அளவுக்கு போகும், நீதிமன்றம் கூட முடிவெடுக்கிற சூழல் வரும். அது நிறைய நடந்திருக்கு. அதனால் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நேர் வழியிலேயே போயிருக்கலான்றது என்னுடைய பார்வை. ஒரு கைது நடவடிக்கை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து வழக்குகள் சொல்கிறாங்க இல்லையா, அடுத்தடுத்து வழக்குகள் வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவருடைய காணொலி மூலமாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட, ஏன்னா இவர் யாரையும் விட்டு வைக்கல, பரவலாக வந்து உங்களுக்கு தெரியும் கடுமையான விமர்சனங்கள் வந்து வைக்கும்போது ஒரு காணொலிக்கும் கூட வந்து யாராவது ஒருத்தர் வந்து புண்பட்டிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட புகார் வாங்கி கைது செய்யப்பட்டிருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரே வட்டத்தில் கூட இந்த வழக்கை சந்திக்க முடியும், நீதிமன்றத்தில் பிணை பெற முடியும். சரிங்களா? இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா போலீஸ்னு கேட்டால் ஒரு கஞ்சா வழக்குல கைது செய்தாக்காக வந்து பெயில் மூவ் பண்ணாலும் பெயில் அவ்வளோ எளிதாக கிடைக்காதுன்றதுக்காக இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கலான்றது ஒரு பார்வை. நான் சந்தேகிக்கிறேன் இது வந்து பொய் வழக்காக இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சிகரெட் பிடிக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை சொன்னால் நம்ம சவுக்கு சங்கர் ஆதரவாக நம்ம பேசவே இல்லை, காவல்துறைக்கு ஆதரவாக நம்ம பேசலை, திமுக அரசுக்கு ஆதரவாக பேசவே இல்லை. ஒரு பார்வை நமக்கு இருக்குது இல்லையா, ஒரு பொதுவான பார்வை. இது வந்து என்னென்னா இப்படி தான் இது நடந்திருக்குன்றது ஒரு யூகமாக தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது இந்த நீங்கள் விபத்து சொன்னீங்களே, இந்த விபத்து வந்து கேட்டால் நமக்கு வந்து 4 பக்கமும் நமக்கு வந்து ஒரு காட்சி பதிவு. இந்த முதல் நமக்கு காணப்பட்ட நாம் பார்த்த காட்சி யார் எடுத்தது, சிசிடிவி கேமரா மூலமாக வந்ததுன்னா எந்த சிசிடிவி கேமரா, காவல்துறை சார்பாக வைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவா டிராஃபிக்கில், அல்லது வேறு ஏதாவது கடையிலேருந்து எடுக்கப்பட்டதா, ஏதோ ஒரு ஆங்கிள் தான் நமக்கு தெரியுது. 4 பக்கம் ஆங்கிள் நமக்கு தெரியணும். ரெண்டாவது அந்த மோதிய வாகனம் யாருடைய வாகனம், யாருன்னு தெரியணும், காயப்பட்டாரா உயிரோட இருக்கிறாரா, எந்த விளக்கமும் இல்லாத போது இது ஜோடிக்கப்பட்டது வந்து இது வந்து சதியின் காரணமாக இந்த விபத்து நடந்தது என்றோ அல்லது சதி இல்லை என்றோ நம்ம சொல்ல முடியாது. நமக்கு விளக்கமாக தெரியாத போது நம்ம தெரியாத ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சதிதான் சொல்லிட்டு நம்ம வந்து போகிற போக்கில் நம்ம பேச முடியாது. சதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சந்தேகங்கள் எழுதுறது நியாயமானது இருக்கு. ஆனால் இது மாதிரியான ஒரு முக்கியமான நபரை வந்து நீங்கள் கைது செய்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்திருக்கணுன்றது நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா அங்கே உயிர் வந்து சவுக்கு சங்கர் உயிரும் ஒன்று தான், காவலர்கள் உயிரும் ஒன்று தான், எல்லாமே ஒரு உயிராக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கோம், கவனக்குறைவாக இருந்திருக்கிறாங்க. சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் மோதினாலே நம்ம மேலே வழக்கு பதிவுப்படுது. அப்படிங்கும்போது என்ன தொடர் நடவடிக்கை என்ன எடுத்தாங்கன்றது நமக்கு தெரியாது. யார் மேலே தவறு இருக்குது, அந்த வாகனம் ஓட்டி இவர் மேலே தவறு இருக்குது அவர் மேலே, அதுவும் நமக்கு தெரியாது. அப்போ தெரியாத விஷயத்தை வந்து கேட்டால் இது சதிதான் சொல்லுவோம், இல்லை சதி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம அடுத்த விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னாலே அந்த விபத்தில் என்ன நடந்துச்சு, யார் அதை ரெக்கவர் பண்ணாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க உள்ள, உயிரோடு இருந்தாங்களா இல்லையா, காயப்பட்டிருக்கா, இந்த விஷயங்கள்லாம் வெளியில தெரியும்ல. சதின்ற அந்த வார்த்தை வந்து பரவலாக வந்து நம்பப்படுது மக்கள்கிட்ட. ஏன் விளக்கம் இல்லை.
சாதாரண ஒரு வாகனம் வந்து இந்த வாகனம் வந்து காவல்துறை வாகனம் போகும்போது அவங்க குறுக்கில் வந்துட்டாங்க, அதனால் இந்த விபத்து ஏற்பட்டது, அந்த விபத்தை அந்த வாகனத்தை ஓட்டி வந்தவங்க இன்னார் தான் ஓட்டி வந்தாங்கன்னு சொன்னால் நமக்கு தெரிய வந்துடும். அதெல்லாம் மறைக்கப்படும் போது அல்லது தெளிவுபடுத்தாத போது விளக்கம் கொடுக்காத போது இது சதின்ற கோணத்தில் வந்து பரவலாக மக்கள் பேசுகிறாங்க. அப்போது கஞ்சா வழக்கு போய் இந்த வாகன விபத்தும் சதி அப்படின்ற பார்வை வந்துன்னா காவல்துறை நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா கலங்கப்பட்டு நிற்குதுன்னு நான் சொல்கிறேன். நேரடியாகவே நேர்மையாகவே நடவடிக்கைனா பொதுமக்கள் ஆதரவே காவல்துறைக்கு இருக்குது. இந்த வழக்கில் எந்த வழக்கில் 3 விஷயம் சொன்னேன் இல்லையா, உயர் காவல் அதிகாரியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தரக்குறைவாக பேசுனது, உதவி பெண் காவல் ஆய்வாளர்களை வந்து தரக்குறைவாக பேசுது, 3rd ஜெண்டரை வந்து தரக்குறைவாக இதுக்கு வந்து மக்கள் மத்தியில் இந்த ஆதரவு மெல்ல வந்து மாறி இப்போ திசை மாறின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கஞ்சா வழக்குன்றது வந்து பொய் வழக்கு தான் அப்படின்ற ஒரு பார்வை வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பின்னடைவு தானே. சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து அவரை கொண்டு போய் இங்கே இந்த நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் அலக்கழிக்கும் போதுன்னு கேட்டால் ஒரு பெரிய பிம்பமாக வந்து காவல்துறையை காட்டுதோ, சவுக்கு சங்கரை ஒரு தலைவராக உருவாக்கி வருதோன்ற சந்தேகம் கூட நமக்கு இருக்குது. ஒரு தலைவரை உருவாக்கி ஏன்னா இப்படி தானே பண்ணுவாங்க. கடந்த காலத்தில் இப்படி பண்ணப்பட்டாங்க தானே. இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறாருன்னா என்னவா இருந்தார், ஒரு ஐஏஎஸ்ஸாக கூட இருந்திருக்கட்டும். அவரும் ஒரு ஊழியர் தான், அரசு ஊழியர் தான். ஆனால் அந்த மேடையில் வந்தார், அண்ணா சார் மேடையில் வந்தார், படிப்படியாக அடுத்து வளர்ந்து கேட்டால் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார்ல இன்றைக்கும். ஸோ அது மாதிரி நான் வந்து ஒப்பீடு அளவு சொல்லலை. சவுக்கு சங்கர்ன்றவர் வந்து எப்படிப்பட்டவர்ன்றது வந்து பொதுமக்களுக்கு ஒரு பார்வை, எல்லாருக்கும் சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குது சார். உங்கள் மேலே ஒரு பார்வை இருக்குது, என் மேலே ஒரு பார்வை இருக்குது. அந்த சமூக பார்வை வந்து மாற முடியாது. ஆனால் அவர் செய்த குற்றம் என்ன, அந்த குற்றத்துக்கான நடவடிக்கை நேரடியாகவே எடுத்துகிட்டு போகலாமேன்ற நான். இதுக்கு எதுக்கு ஒரு வழக்கு போட்டு இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற நேரங்கள் வந்து வீணாகும், காவல்துறையோட நேரங்கள் வீணாகும், பொதுமக்கள் வந்து தேவையில்லாமல் விவாதங்கள் நடத்திடுவாங்க. இது நேரம் தான் வீண். நீங்கள் நேரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது எப்படியும் அவர் பேசுவார், திரும்ப வெளியே வந்தாலும் மறுபடியும் பேசுவார், யாரையாவது மறுபடியும் ஒரு வழக்கு போடுங்க. இப்படி ஒரு வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம் தவிர நேரடியாக தான் முன்னே அதுக்காக வந்து குறுக்கு வழியில் போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கஞ்சா வழக்கு இதெல்லாம் போடும்போது அப்போ அவர் வந்து கேட்டால் ஒரு நிரபராதி, அவர் அப்பாவி, இது புனையப்பட்ட வழக்கு அப்படின்றது வந்து ஒரு பார்வை வந்து மக்களுடைய பார்வை மாறுது இல்லை. சவுக்கு சங்கருக்கு இது ஒரு அனுதாபமாக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். மெல்ல மெல்ல மாறிட்டு இருக்குது. இப்போ திமுக அரசு வந்து பழிவாங்க நடவடிக்கைன்றது ஆயிடுச்சு இல்லை. இப்போ திமுக அரசுக்கே இதை தொடர்பு இல்லைங்க, முழுக்க காவல்துறை நிர்வாகம் தாங்க நடவடிக்கை எடுக்குது அப்படின்றது போய் இப்போ திமுக பழிவாங்க நடவடிக்கை இருக்குது. இப்போ திமுக அப்படி பழிவாங்க நடவடிக்கை உண்மைன்னா அப்போ எப்போ எடுத்துருக்கலாம்? முதலமைச்சரை வந்து கையாளாகாத முதலமைச்சர்னு சொல்லியிருக்கிறாரு, பொம்மை முதலமைச்சர்னு சொல்லியிருக்கிறாரு. உதயநிதி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேசியிருக்கிறாரு. அதை விட உச்சகட்டமாக வந்து முதலமைச்சர் கலைஞருடைய டிஎன்ஏவே அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்படிப்பட்ட காலத்தில் தான் நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் அப்படி எடுத்திருந்தாலும் கூட பேசலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை திமுக இப்படி சாடி இருக்கிறாரு, இப்படி சாடினதுனால இவங்க வழக்கு நடக்குது. இப்போ நான் கேட்குறேன், வந்து பல இத்தனை விமர்சனங்கள் எல்லாம் அவர் கடுமையாக வச்சிருக்கிறாரு அப்படின்றப்போ இந்த விமர்சனத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்து தான் சரியான வாய்ப்பை தேடி இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை தேர்தல் நேரத்தில் இப்போ கை வைக்க வேணான்னு கூட நினச்சிருக்கலாம். இப்போ தேர்தல் நேரமாக இருக்குது, அவர் வந்து அதிமுக ஆதரவாக செயல்படுறாரு, அதனால் இந்த தேர்தல் நேரம் விட்டுட்டு கூட பண்ணலாம். ஆனால் ஒன்று பழிவாங்கும் நடவடிக்கைன்னா இந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்பம் யார் எடுத்து கொடுத்தது? சவுக்கு சங்கம் தானே கொடுத்துருக்காரு. உண்மையிலேனாக்கா இப்போ தேர்தல் முடிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்துகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல வந்து புனையப்பட்ட கதைகள்னால் வந்து நிவேதா பெத்ராஜிக்கு இப்போ 50 கோடி வந்து உதயநிதி வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு. எந்த ஆதாரம் இருக்குது? எந்த ஆதாரமும் இல்லை. ஏதோ ஆதாரம் போடணும்ல, இப்படி ஆதாரமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா வந்து ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதைகளை எடுத்து விட்டீங்க. இப்போ காவல்துறையும் அந்த வேலையை செய்யுது. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் வந்து கஞ்சா எடுத்தோம், இங்கே 2 கிலோ எடுத்தோம், அவர் வீட்டில் அவர் தங்கியிருந்த காரில் 400 கிராம் எடுத்தோம் அப்படி சொல்லலாம். இது எதுவுமே வந்து நமக்கு வந்து நம்ம பார்வைக்கு இல்லை. நீங்கள் சொன்னதுக்கும் ஆதாரம் இல்லை, அவங்க சொல்கிறதுக்கும் வந்து இப்போ நீதிமன்றம் தான் இதை விசாரணைக்கு எடுத்து இப்போ நீதிமன்றத்தோட நேரம் தான் வீணாகுது. இதனால் நேரடி சார் நான் யாருன்னு சொல்கிறேன் சார், நீங்கள் நேரடியாக நீங்கள் எல்லாருமே வந்து சட்டத்துக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டவங்க தான். இங்கே 2 துறை மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வழி நடத்துகிற துறையாக இருக்குது. மற்ற துறைகள் எல்லாம் வெல்ஃபேர் பார்க்குது. இப்போ ரெவன்யூவோ இல்லை சோஷியல் வெல்ஃபேரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெல்ஃபேர் பார்க்கறது தான் இருக்கிறாங்க. சரியா? அது மாவட்ட ஆட்சியர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மொத்தமாகவே சொல்கிறேன். ஆனால் நீதித்துறை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து வழி நடத்துகிற இடத்துல இருக்குது. சட்டம் காவல்துறை நம்மளை வழி நடத்துகிற இடத்துல இருக்குது. இந்த 2 துறையும் நம்ம போகிற போக்கில் வந்து நம்ம வந்து முட்டி போது அடித்து தள்ளிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா நமக்கான பாதுகாப்பு இல்லை. இப்போ வந்து கேட்டால் ஃபெலிக்ஸாக இருக்கட்டும் அல்லது சவுக்கு சங்கரா 2 பேருமே கேட்டிங்கன்னா நீதித்துறை மேலேயும் காவல்துறை மேலே குறைஞ்சபட்ச ஒரு கண்ணியத்தை கூட அவங்க வந்து பார்க்கவே இல்லைன்னு தெளிவாக தெரியுது.
அப்படி தெரியாது. ஏன்னா கடந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேசுனது விமர்சனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு. என்னன்னா பெண் ஊழியர்களை வந்து நீதித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா விதவை பெண்கள் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் போகிற போக்கில் இப்படி அடிச்சுட்டு போக முடியாது சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆமாம், இங்கே வந்து எல்லாருக்கும் பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குல்ல. அது நீதித்துறையாக இருக்கட்டும், அது காவல்துறையாக இருக்கட்டும், யாருமே இங்கே வந்து தனிநபர்கள் கிடையாது. எல்லாருக்கும் பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது. டிபார்ட்மெண்ட் அதாவது துறை ரீதியாக நீங்கள் உங்களால் அடிக்க முடியலன்னா நீங்கள் பர்சனல் அட்டாக் கொடுக்குறீங்க. அப்போ அந்த பர்சனல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துறையை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வரைக்கும் பாதிக்கும். அது தவறு, அது செஞ்சுருக்கக்கூடாது. சவுக்கு சங்கர் அப்படியே ஒரு காணொலி அப்படி வெளியிட்டிருந்தால் கூட சரிங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி அதை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு வந்து அதிகாரம் வந்து அது வந்து ஃபெலிக்ஸுக்கு இருக்குது. அது ஃபெலிக்ஸ் செய்ய தவறிட்டார். செஞ்சு இருக்கணும். ஒரு மூத்த ஊடகவியாளர் வந்து பக்குவப்பட்டவர், சிறந்த பண்பாளர் கூட பேர் எடுத்தவர், மென்மையாக பேசக்கூடியவர், நல்ல மனிதர் பேர் எடுத்தவர். இந்த யூடியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவர் அவர் தான். அவர் தான் ஆரம்பமே. அவர் வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மனம் காயமாக இருக்குது. அவர் கைது செய்யப்பட்டார்னும் போது நமக்கு எங்கேயோ இருந்து நமக்கு வந்து ஒரு மனசு ரணமாகுது. ஏன் பத்திரிகையாளர்களுக்காக இல்லை. ஏன்னா இவர் ஏன் இதை தவறு பண்ணார்? இவர் வந்து இப்போ இதை வந்து இவர் தவிர்த்து கூட இருக்கலாம். இதை வந்து இது தவறுன்னு தெரிஞ்சிடுச்சு. சவுக்கு சங்கர் பேசுறது தவறுன்னு தெரிஞ்சிடுச்சு. அவர் அதை உடனே வந்து எடிட் பண்ணியிருக்கலாம். அதை எடிட் பண்ணல. கைது செய்யப்பட்ட பிறகாவது ஃபெலிக்ஸ் என்ன பண்ணிடணும், அதை வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். காவல்துறை உயரதிகாரிட்ட நேரடியாக கூட போயிருக்கலாம், அல்லது ஃபோனில் பேசியிருக்கலாம், அல்லது ஒரு அறிக்கை கூட விட்டுருக்கலாம். இது தவறு நடந்துருச்சு. கடந்த காலத்தில் எல்லாமே நடந்திருக்கு சார். ஆனந்த விகடன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே மாதிரி வழக்கு தொடுத்துருக்காங்க. பல ஊடகங்கள் வந்து வழக்கை சுமந்துருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து போராடி இருக்கிறாங்க, போராடி வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? நீங்கள் நேருக்கு நேர் பார்க்குறீங்க. நீங்கள் சொல்லலாம் டிஸ்க்ளைமர் போட்டாச்சு, அதுக்கு அவர் தான் பொறுப்புன்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன தான் போட்டாலும் யாரை சொல்கிறீங்க? நெறியாளர் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து இங்கே வந்து செலிப்ரிட்டி யார் வந்து பேட்டி அளிக்கிறாங்களோ அவங்க தான் கெஸ்ட், யார் அவங்க வராங்களோ அவங்க தான் பொறுப்புன்றீங்க. அப்போ அவங்க ரோலை மட்டும் செஞ்சுருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க ரோலையும் நீங்கள் செய்கிறீங்க. சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெறியாளராக இருந்து நீங்கள் நெறிப்படுத்தி இருக்கணும். நீங்கள் நெறிப்படுத்தாமல் ஆமான்னு ஆமோதிக்கிறீங்க. ஒரு தவறான கருத்தை, ஒரு முரண்பட்ட கருத்தை, ஒரு அவதூறான கருத்தை சொல்லும்போது நீங்கள் ஆமான்னு ஆமோதிக்கிறீங்களே. அப்போ உங்களுடைய ரோல் நீங்கள் நெறியாளர் இடத்துல தாண்டிடுறீங்கல்ல, நீங்கள் கடந்து போயிடுறீங்க, நீங்களும் செலிப்ரிட்டி ஆயிடுறீங்க அங்கே. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு தேவையில்லாமல் நீங்களே ஒரு கூண்டில் வந்து நின்றுடுறீங்க சார். நீங்கள் அவர் சீனியர் மோஸ்ட்டாக இருக்கலாம், அவரை விமர்சிக்கணுன்றதோ அவர் வந்து இந்த ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ணிடுறேன். முதல்ல சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணது வந்து நம்ம கொண்டாடவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. ஆனால் ஃபெலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைது செய்யப்பட்டது நான் வருத்தப்படுறேன். ஏன்னா பத்திரிகையாளர்ன்றதுக்காக இல்லை, ஒரு ஊடக தர்மத்தை நீங்கள் வந்து பாதுகாக்கிற இடத்துல இருந்துட்டு நீங்கள் எங்கள் முகத்தில் நீங்கள் கரியை பூசிட்டீங்கல்ல. ஃபெலிக்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன வருத்தம் தெரிவித்தல் தப்பு ஒன்றும் இல்லை சார். சம்மந்தப்பட்ட உயர் டிஜிபி ரேங்கில் இருக்கிறவர் இவர் தரக்குறைவாக பேசுகிறாருன்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க பெண் காவல் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்டால் ஒரு அறிக்கை விட்டுட்டுன்னு கேட்டால் அந்த காணொலியை நீக்கிட்டு இருக்கணும் சார். நீங்கள் தப்புன்னு தெரியும் சார், தவறு அவர் மனசாட்சிக்கு தெரியும், ஃபெலிக்ஸோட மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா சிறந்த ஊடகவியலாளர், அவர் தெரியும் இது தவறு தான், இப்படி பேசிடக்கூடாது. அப்போ இதில் ஏன் ஈகோ வந்து உட்காருதுன்னு கேட்குறேன். இல்லை, இந்த விஷயத்தில் வந்து முன்கூட்டியே நீங்கள் சொன்னது மாதிரி தனிப்பட்ட முறையில் அவர் பேசும்பொழுது இவர் ஆமோதிச்சு பேசுனது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத இந்த வழக்கில் இவர் கைது செய்யப்படும் மூலமாக உறுதிப்படுத்தப்படுது. இப்போ ஃபெலிக்ஸ் வந்து கைது செய்யப்பட்டது எதுக்காக? அந்த காணொலிக்காகத்தான். அதுக்கு பிறகு என்ன வழக்கு வரும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் யூகிக்கிறதும் நான் யூகிக்கிறதும் ஃபெலிக்ஸ் எதுக்காக வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இல்லை, அந்த வீடியோ இந்த ஒரு இதுக்காக தான் செய்யப்பட்டிருக்காரு. நிச்சயமாக வந்து அவர் மனசுக்கும் தெரியும் நம்ம இந்த வழக்கு இதுக்காக தான் இருக்குன்றது அவர் நேரம் யூகம் பண்ணியிருப்பார். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தப்பு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். இங்கே ஊடக பார்க்குறவங்க அத்தனை பேரும் நம்ம வந்து முட்டாள்ன்ற பார்வையில் நம்ம பார்க்க முடியாது. இல்லை சார், இப்போது இந்த விஷயத்தையெல்லாம் தாண்டி இப்போது சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறாரு. அந்த விஷயத்தை வந்து நேர்காணல் எடுத்ததுக்காகவே இவரை வந்து கைது செய்கிறது அப்படின்றது சரியான அது போக்கு அப்படின்னு இல்லை. நான் வந்து இப்படி பார்க்கல. நேர்காணல் எடுத்ததுக்காக இல்லை, நேர்காணலில் வந்து இவர் எப்படி செயல்பட்டார்ன்றதுக்காக தான் நேர்காணல் எடுத்ததில்லை. சவுக்கு சங்கர் நேர்காணல் எடுத்து இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. தம்பி மாதேஷ் எடுத்து ட்ரிகர் பண்ணது தான் சொல்லுங்கள். ஏன் நீங்கள் எத்தனையோ தடவை வந்து போயிருக்கீங்க. நீங்கள் உங்கள் ரோல் மட்டும் நீங்கள் இங்கே சிக்கலே ஒரு விஷயம் சார். இங்கே நெறியாளர் வந்து பார்த்தீங்கன்னா நெறியாளர் மாதிரி நடந்துட்டால் பிரச்சனை இல்லை. பொறியாளர் மாதிரி இருந்து வரவங்கள செலிபிரிட்டியை வந்து சிக்க வைக்கிறாங்க, பேச வைக்கிறாங்க. நானும் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அவங்க எதிர்பார்க்கிறத ஒரு விஷயத்த நான் பேச வைக்கணும்ன்றது வைக்கிறாங்க. அது பார்த்துட்டேன். நம்ம நழுவுறோம், ஆனால் திருப்பி வந்து கொண்டு வந்து அதில் கொண்டு வந்து வைப்பாங்க. அதுதான் சிக்கலிங்க. இந்த வேலையை ஆனால் இந்த வேலையை வந்து ஃபெலிக்ஸ் பண்ணலை. பட் சவுக்கு சங்கர் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இங்கே யார் பாஸ்ன்றது அங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு.
இப்போ சவுக்கு சங்கர் பாஷா வந்து இந்த 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 இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ன்ற மாதிரி. ஏன்னா முதல் வந்து ஒரு நேர்காணல் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா தோழர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதை நிறுத்தணும். இதை பெரும்பாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து பண்ண மாட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு நெறியாளர்னா நெறியாளர் சார், அவ்வளோதான். வந்திருக்கிற கெஸ்ட்டை நீங்கள் சார்னு சொல்லிக்கலாம், இல்லை நீங்கள் ஐயான்னு தமிழை சொல்லிக்கலாம், இல்லை நீங்கள் பேரை கூட சொல்லிக்கலாம். ஆனால் இந்த தோழர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெல் ஆகுறீங்க சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யார் செலிபிரிட்டி வராங்களோ அவங்களோட நீங்கள் ஜெல் ஆகுறீங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நெறியாளருக்குள்ள மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிகிட்டேருந்து வராது. புரியுதுங்க? இப்போ இங்கே நீங்கள் சொல்லலாம் நான் தோழர்னு சொல்லிட்டு ரொம்ப நான் நெருக்கமாயிடுறேன், அவரோட ஜெல் ஆகிறேன்ட்டு. ஆனால் செலிபிரிட்டி என்ன செய்வார்னு கேட்டால் அவர் உங்களை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும். இதான் ஃபேக்ட், இதான் ஃபேக்ட். நான் பல காணொலியில் பார்த்துருக்கேன். தோழர்ன்றது நல்ல வார்த்தை தான், நான் இல்லைன்னு சொல்ல, நண்பர் சொல்ல. ஆனால் அங்கே இந்த தோழமைக்கே வேணான்றேன். தோழமைக்கே அங்கே இடம் கிடையாது. நீங்கள் நெறியாளர், வந்திருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினர், அவ்வளோதான், கெஸ்ட். இப்படி தான் உங்களுடைய உரையாடல் இருக்கணும். நீங்கள் தோழர்ன்றீங்க, அப்போ அவர் என்ன பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை தோழமையோடு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அதுதான் அங்கே ஃபெலிக்ஸ் வந்து கேட்டால் சவுக்கு சங்கர் என்ன சொன்னாலும் அதை தோழமையோடு ஆமோதிக்கிறார். நீங்கள் நெறியாளராக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை இல்லை சார் நீங்கள் சொன்னது எப்படி நீங்கள் இது மாதிரி சொல்லுவீங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. டிஃபெண்ட் பண்ணி கேட்டு எப்படி நீங்கள் கேட்கணும், ஒரு வார்த்தை நீங்கள் இல்லை. நீங்கள் எப்படி நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் எல்லா பெண் காவல் ஆய்வாளர்களும் இப்படி தான் பதவி உயர்வு பெறுறாங்க, நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஏற்கனவே நமக்கு நிறைய உதாரணம் இருக்குது. எஸ்வி சேகருடைய கேஸ் உதாரணம் இருக்குது, பெரிய உதாரணம் அது. இப்போ என்ன கதை விட்டுட்டு இருக்கிறாரு, கண்ணில் மருந்து விட்டுட்டாங்க, கைப்பற்றுச்சு, என்னென்னோ சொல்கிறாரு இல்லையா. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணி கூட போடல, நீங்கள் பேசுறது லைவ் ப்ரோக்ராம் கிடையாது. நீங்கள் கொண்டு போயிட்டு அதை எடிட் பண்ணி அதை மாற்றிருக்க முடியும். இன்னும் ஒரு காணொலி ஏற்றத்துக்கு முன்னாடி இது என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்துன்றதான் யோசிச்சிருக்கணும். இது எல்லாமே இல்லாமல் நீங்கள் ஒரு பொறுப்பற்ற தன்மையில் நடந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை. இப்போ உங்களுக்கு கைது நடவடிக்கை கூட ஒரு வார காலம் இருக்குது. நல்லா பாருங்க. இப்போ நீங்கள் நேரடியாக நீங்கள் பழிவாங்க நடவடிக்கை சொல்ல முடியாது சார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து தான் உங்களை வந்து கைது பண்ணுறாங்க. இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு அவகாசம் இருக்குது. நீங்கள் அதை ஈகோ பிரச்சனையாக எடுத்துக்காமல் சம்மந்தப்பட்ட காவல் அதிகாரிகிட்டே கூட நீங்கள் நேரடி விளக்கம் கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து எடுத்துக்கணும். இன்னும் அந்த காணொலியில் இருக்குது அந்த பேச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே யார் பெரியவங்கன்னு ஆயிடுது இல்லை. இதில் ஒன்றும் நமக்கு நம்ம சமரசம் பண்ணிக்கிறது ஒன்றும் இல்லை சார். நம்ம ஊடகம் தான் நம்ம நடத்துகிறோம். ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படியே நீ பிடிச்சிருக்கூடாது அப்படின்னு. ஐயோ நமக்கு இது கௌரவ பிரச்சனை, இதில் கௌரவம்லாம் கிடையாது. இங்கே தவறு நடந்திருக்கு. அந்த தவறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு ஊடகத்தை நடத்துகிறோம், நாம் பொறுப்பேற்றுறோம். என்ன தான் டிஸ்க்ளைமர் இருந்தால் கூட நமக்கு ஊடக பொறுப்பு துறப்பு தான். ஆனால் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து சில வார்த்தைகள் பேசிக்கும் போது அதை கவனமாக நீங்கள் பார்த்துருக்கணும். உங்களுக்கும் பொறுப்பு வந்துடுது. பொறுப்பு துறப்புனா நீங்கள் கேள்வி கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும். ஆனால் நீங்கள் ஆமோதிக்கிறீங்க, அவர் சொல்கிறது ஆமாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அங்கே தான் சிக்கலாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஃபெலிக்ஸை அரெஸ்ட் பண்ணதில் வந்து திமுக அரசு வந்து பெரிய ஆர்வம் காட்டின மாதிரி தெரியல. இவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் ஏபி மூவ் பண்ணது, குறைஞ்சபட்சம் வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்காமல் அந்த காணொலியை வச்சுருந்தது, இது ஈகோ டச் தானே சார். நீங்கள் போலீஸோட ஈகோ டச் பண்ணுறீங்கல்ல. நீங்கள் அந்த காணொலிக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு டெலிட் பண்ணிவிட்டு ஒரு வருத்தம் தெரிவிச்சா முடிஞ்சிச்சு. இது எல்லோரும் செஞ்சுருக்காங்களே. கடந்த காலத்தில் எந்த பத்திரிகை நீங்கள் வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்கள். தவறானது வந்து ஒரு பதிவேற்றம் நடந்திருந்தால் பிரிண்ட் மீடியாவில் நான் சொல்கிறேன், என்னோட அனுபவம் பல பிரபல ஊடக மீடியாக்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற விகடன்லேருந்து எல்லா ஊடகமும் நான் சொல்கிறேன். அதனால் இது வந்து நமக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபெலிக்ஸ் வந்து ஒரு மூத்த ஊழியர். அவர் வந்து இந்த கைது நடவடிக்கை வரைக்கும் அவர் ஏன் போகணும்? கைது நடவடிக்கை எதுக்காக போகணும்? அவரே கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன சரண்டர் ஆகி கூட விளக்கம் கொடுத்துருக்கலாம். எப்படி தானே பார்க்குறவங்களுக்கு உண்மை தானே சார். நீங்கள் எந்த நீதிமன்றத்துக்கு போங்க சார், நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கே போங்க, நீங்கள் பேசுனது அப்படியே இருக்குல்ல, 2 பேரும் நீ உட்காந்து பேசுனது இருக்குல்ல, அதுதானே ஆதாரம். மற்றதெல்லாம் நீங்கள் கேட்பீங்கள்ல, வந்து அந்த கஞ்சா வச்சு ஆதாரம் இருக்குதா, இது இருக்குது ஆதாரம் இருக்குதா நம்ம கேட்போம்ல, அதெல்லாம் நிற்காது. ஆனால் இது நிற்கும். ஒரு அதிகாரியை வந்து நீங்கள் வந்து தரக்குறைவாக பேசுனீங்க, பெண் உதவி காய்வாளர் தரக்குறைவாக பேசுங்க, 2 பேரும் சேர்ந்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு சார். அதனால தான் இந்த கைது நடவடிக்கை நம்ம பொதுவில் தான் நம்ம பார்க்குறோம். திமுக அரசுன்னு நம்ம பார்க்கல, காவல்துறைன்னு சொல்லி பார்க்கல. காவல்துறைக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த கஞ்சா வழக்கில் கைது பண்ணாங்கல்ல, இதுக்கெல்லாம் ஒரு பின்னாடி நிச்சயமாக உண்டு. எப்போ எதிர்காலத்தில் நிற்காது, வருங்காலத்தில் நிற்காது கேஸ். ஆனால் இப்போ தற்காலிகமாக உங்களை உள்ளே வைக்க முடியும்ல. இதனுடைய விளைவு உங்களை நம்பி இன்னும் கூட பொறுப்பு வேணும் கேட்டால், உங்களை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பங்கள் வந்து அவருடைய ரெட்ஃபிக்ஸில் வேலை செய்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் நீங்கள் தூக்கி சுமக்குறீங்க. அந்த பொறுப்பு உங்களுக்கு வேணும். சவுக்கு சங்கர் விடுங்க சார், அவர் பார்த்துப்பார்.
அவர் பல வகையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேரங்கள் இருக்குது, அவர் எப்படியோ அவரை காப்பாற்றிப்பார். ஆனால் நீங்கள் ஊடகம் நடத்துகிறீங்க, உங்களை நம்பி ஒரு 30 பேர் பணியாற்றுறாங்க, அந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் தூக்கி சுமக்குறீங்க, உங்களை நம்பியே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இன்னும் கூடுதலாக எவ்வளோ பொறுப்பு இருக்கணும். நான் பேசிட்டு போயிடுவேன் சார் தடால் புடால்னு, நீங்களே எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை கைது நடவடிக்கை மட்டும் இல்லை, அதை தாண்டி உங்களை வந்து இப்போ அந்த ஸ்தம்பிக்குது, ரெட் பிக்ஸ் வந்து ஸ்தம்பிக்கும்ல. அதுக்கு பிறகு நம்மள மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரியான ஊடகங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முகத்தில் கரிய பூசுகிற நடவடிக்கை தானே இது. அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் அவருக்கு ஏற்பட்ட இன்னல் மட்டும் நான் பார்க்கல. அது சவுக்கு சங்கர் யாருக்கு நெருக்கடி ஏற்பட்டாலும் எள்ளி நகையாடி மீசையை முறுக்கி விட்டு கொக்கரித்து சிரிக்கிறது. நாம் அப்படி இல்லை. நான் வருத்தத்தோடு பார்க்குறேன். சவுக்கு சங்கரின் கைது நான் வருத்தத்தோடு பார்க்கல, கொண்டாட்டமாகவும் பார்க்கல. அது சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆட்கள் வந்து கொண்டாட்டமாக பார்க்குறாங்க. நான் கொண்டாட்டமாக பார்க்கல, வருத்தமாகவும் பார்க்கல. அவர் தப்பு செய்தார், அதுக்கு நடவடிக்கை. ஆனால் ஃபெலிக்ஸோட நடவடிக்கை நான் வருத்தமாக பார்க்குறேன். தப்பு பண்ணிட்டாரு, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரெமெடி தேடி இருக்கலாம் சார். தவறு நடக்கும் சார், அதுக்கு பரிகாரம் தேடணும். அந்த ரெமெடியை விட்டுட்டார் அவர். கடைசி எண்டு என்ன ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் பேசுனது தான் கடைசியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே அஃபிடேவிட்டில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் வரும். நீதிமன்றத்தில் கேட்க போகிறீங்க. நீதிமன்றத்தில் கேட்டதை நேரடியாக அதிகாரிகிட்ட கேட்டு போகலாம் சார். ஒரு அறிக்கை வாயிலாக கேட்டு போகலாமே. நிச்சயமாக நான் யூகிக்கிறேன் எப்படி வந்து அந்த விபத்தா சதியான்றது நான் வந்து எப்படி நான் யூகிக்கிறனோ, கஞ்சா வழக்கு ஒரு புட்டப் கேஸாக தான் இருக்கணும் எப்படி நான் யூகிக்கிறனோ, ஒருவேளை ஃபெலிக்ஸ் வந்து நேரடியாக வருத்தம் தெரிவிச்சிருந்தாலோ ஒரு அறிக்கையின் மூலம் வருத்தம் தெரிவிச்சிருந்தால் கைது நடவடிக்கை வந்து தவிர்க்கப்பட்டு இருக்கும் தான் என்னுடைய வரும். ஏன்னா முதலமைச்சர் வந்து அந்தளவுக்குலாம் வன்மமான உள்ள ஒரு மனிதரை நான் பார்க்கல. அப்படின்னா நீங்கள் எத்தனை நடவடிக்கை எடுத்துருக்கலாம் சார்? ஒரே ஒரு விஷயம் சவுக்கு சொன்னது, நீங்கள் முதலமைச்சரை கையாளாகாத முதலமைச்சர் சொல்லிட்டீங்க, பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் ஒரு விமர்சனமாக கூட எடுத்துக்கலாம் சார். ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஒரு முதலமைச்சரை விமர்சனம் பண்ணார், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சார் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய டிஎன்ஏவே உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கூட கிடையாது, 10% கூட இல்லைன்னு சொன்னீங்க. இதுவும் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணதான். இதை கடந்து ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மகன் மூக்க அழகிரியோட மகன் வந்து சிகிச்சை, அவருக்கு எந்த மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. அவர் இப்போதைக்கு சீரியஸாக இருக்கிறாருன்றது, அவங்க தொடர் சிகிச்சையில் வந்து வேலூர் சிஎம்சியில் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அவ்வளோதான் தெரியும் நமக்கு. இதை தாண்டி அந்த உடல்நிலை அவர் என்ன பாதிக்கப்படும் இதெல்லாம் தெரியாது. ஒருவேளை சவுக்கு சங்கருக்கு அவருடைய சோர்சஸ் மூலமாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தெரிஞ்சிருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்படையாக பேசிட முடியுமா சார்? நீங்கள் போதை மருந்து உட்கொண்டதுனால தான் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி நீங்கள் போகிற போக்கில் அடிச்சு போனால் எவ்வளவு அவமானத்தை வந்து அந்த ஒரு தந்தை வந்து உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் நொந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயிர் பிழைப்பானா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி வந்து இருக்கு. அவங்களுக்கு குடும்பமே தத்தளிக்கிற சூழ்நிலை எப்படி இப்படி பேச வருதுன்னு கேட்குறேன் நான். சார் நீங்கள் உண்மைன்றதுனால நீங்கள் எல்லாத்தையும் பேசிட முடியாது சார். நீங்கள் உண்மைன்றதுனால எல்லாத்தையும் பேசிட முடியாது. சிலர் அந்தரங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது உண்மையாக தான் இருக்கணும். நீங்கள் உண்மைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மனசை நீங்கள் காயப்படுத்திட முடியுமா? நான் கேட்குறேன். ஒரு மத்திய அமைச்சருக்கு அவர் ஒரு பொசிஷனில் இருந்திருக்கிறாங்க சார். ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதை கூட விட்டுருங்க சார். ஒரு புத்திர சோகத்தில் இருக்கிற ஒரு தந்தைக்கு வந்து எப்படி இருக்கும் நீங்கள் பேசுறது? அவர் அரசியல் இருக்கிறாரா? அழகிரி வந்து நேரடியாக இப்போ வந்து கள அரசியல் இருக்கிறாரா? நீங்கள் எப்படி அதை நீங்கள் வந்து இந்த போதை விஷயத்துக்கு நீங்கள் எப்படி நீங்கள் அதை உதாரணம் காட்டுவீங்க? அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை சொல்லுங்கள். நீங்களும் தான் சிகரெட் பிடிக்கிறீங்க. சிகரெட்டுக்கும் கஞ்சாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கா? சொல்லுங்கள். மதுவுக்கு இல்லை போதை மற்ற போதைக்கும் பார்த்தா ரொம்ப வித்தியாசம் இருக்குதா? எல்லாமே போதை தான். போதைனா எல்லாமே ஒன்று தான். நீங்கள் எப்படி அதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட சிகரெட் பிடிக்கிற படத்தை கூட நம்ம பார்க்குறோம்ல. நீங்கள் எப்படி இதை சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். இது எவ்வளோ பேர், இதுதான் நான் சொல்கிறேன், இதுதான் பர்சனல், தனிப்பட்ட ரொம்ப ஒரு எல்லையை தாண்டி போகிறதுன்னு தான். அந்த அவதூறு வார்த்தைகள்ன்றது தான் ஒரு எல்லையை தாண்டி போகிறதுன்றது இதுதான். அவதூறு வார்த்தை கூட ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டி நீங்கள் டிஎன்ஏ போகிறீங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும்போது, உயிருக்கு போராடும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எள்ளி நகையாடுற வார்த்தை தான். நீங்கள் என்ன பெரிய அரிய கண்டுபிடிப்பு நான் கேட்குறேன். 10 போலீஸ்கார மத்தியில் 2 போலீஸ்காரங்க உனக்கு ஆதரவாக சில செய்திகளை சொல்கிறான், அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டே நீ ஆட்ட முடியுமா? அதே போலீஸ் தான் உன்னை இப்போ அலைய விட்டுட்டுது இங்கேயும் அங்கேயும். இப்போ புரியுதுங்களா? எந்த சோர்ஸ்ன்னு சொன்னியோ அந்த சோர்ஸு தான் உன்னை இங்கேயும் அங்கேயும் சுத்த விடுது. இப்போ புரியுதுங்களா? மல்லாந்து துப்புன உன் மேலே விழுது. தப்பு சார். யாரும் இருக்கட்டும் சார். இந்த நெருக்கடியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொண்டாடுறது இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இப்படின்னு அது தவறுன்ற நான். அவங்களுடைய கஷ்டம், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைய காப்பாற்ற போகிறாங்க. நீங்கள் அதில் நீ என்ன பெரிய அரிய கண்டுபிடிச்சு நீ சொல்லிட்ட நகர, இது எவ்வளோ வலிக்கும்.
குடும்பத்தில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். ஒரு தந்தையாக வந்து அழகிரிக்கு எந்த மாதிரியான ஒரு 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 அவமானத்தை நான் வந்து யாருக்கும் பறிஞ்சு பேசுறதுக்காக சொல்ல சார். யாரும் நெஞ்ச குளிர வைக்கணும், அவங்க தலையை குளிர வைக்கணும், எனக்கு அந்த அவசியமே எனக்கு கிடையாது. அப்படி வாழணுன்ற வந்து ஒரு ஈனப்பிரிவு நான் கிடையாது. ஆனால் ஒரு தந்தையாக இருந்து நான் பார்க்குறேன். ஒரு தகப்பனை எப்படி அந்த மனநிலை எப்படி இருக்கும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஒரு கவுண்டர் ஏதாவது பதில் திமுக தரப்புலேருந்து ஒரு பதில் யாராவது ஒன்று சாடி இருப்பாங்களா? அமைதியாக இருந்தாங்க, பொறுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே பர்சனல் அட்டாக், ஃபேமிலி அஃபெக்ட் ஆகிற மாதிரி சவுக்கு சங்கர் பண்ணது அத்தனையுமே சொல்கிறேன் நான். ஒருத்தர் கூட கேட்டார், என்னங்க அவர் கையை உடச்சு கம்முன்னு கையை உடச்சு நீ பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா கையை உடச்சதை? போலீஸ் கையை உடச்சதை நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி சொல்கிறீங்க? எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். போலீஸ் கையை உடச்சதை நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கலாம் பேசக்கூடாது. அப்போ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா எடுக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் நம்புறீங்களா? கஞ்சா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் போலீஸ் கையை உடச்சான்னு சொன்னால் நம்புவீங்க. இது எப்படி சார்? நான் ரெண்டுமே நான் நம்பலை. கஞ்சா இருக்குன்னு சொன்னதை நான் நம்பலை. ஏன்னா நமக்கு 6 அறிவு இருக்குது, எல்லாத்தையும் பகுத்து பார்க்குறது. போலீஸ் கையை உடச்சோட நான் நம்பலை. சவுக்கு சங்கர் சொன்னால் அவர் சொல்லுவார் சார். சவுக்கு சங்கர் சொன்னது எல்லாரும் சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. மாவு கட்டு, அதாவது போயிட்டு திரும்பி வரும்போது மாவு கட்டு நான் எல்லாமே நான் சொல்கிறேன் சார். நீங்கள் மாவு கட்டுன்னு நீங்கள் சொன்னீங்க, நான் மாவு கட்டு பார்க்கல. கட்டு போட்டவரும் என்கிட்ட சொல்லலை. பேடு போட்டிருக்கிறாரு. இல்லை, பேடு போட்டுட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு வரும்பொழுது கையில் கட்டு போட்டுருந்தது தனியாக சார். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நம்பலை சார், நான் நம்பலை. உடஞ்சிருக்கும் அப்படின்னு. ஆமாம், கஞ்சா வச்சிருந்து சொன்னது நான் நம்பலை. போலீஸ் அடிச்சிருப்பாங்கன்னு சொன்னதை நான் நம்பலை. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் சார். ஏன் வாகனத்தை இடிக்கும் போது அப்போ பட்டிருக்கூடாதா? கட்டு போட்டது தான் உங்களுக்கு தெரியும். போலீஸ் அடிச்சதுனால கட்டு போட்டிருக்காரா? வாகனம் மோதினாங்கல்ல, அப்போ எங்கேயாவது ஒரு இடிச்சிருக்கலாம்ல. இல்லை தள்ளுமுள்ளு பண்ணும்போது அவருடைய வழக்கறிஞராக சொல்கிறார், ஏற்கனவே வந்து ஸ்டீல் பிளேட் போட்டிருக்குதுன்னு சொல்கிறாருல, அப்போ இந்த தள்ளுமுள்ளு நடக்கும்போது கூட கையை இழுத்து விட்டுருக்கலாம்ல, அப்போ கூட நடந்திருக்கலாம்ல. அவர் உள்ள என்ன புலி வேஷம் போட்டாரோ யாருக்கு தெரியும்? இங்கேயே ஊடகத்திலே போடுறவர் தானே வேஷம். அங்கே என்ன உள்ள என்ன பண்ணாரோ யாருக்கு தெரியும்? பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி. நன்றி சார்.